ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒருத்தர், அதாவது நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கிராஸ் டாக் பண்ணி அவரோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அண்ட் அவருக்கு என்ன கஷ்டம் இருக்கு, அவர் எந்தெந்த விஷயத்தை சாதிச்சார் அப்படின்னு அவரை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்க எந்த மாதிரி சொல்லுவீங்க? இவனை பார்க்கும்போது இவனுக்கு டீசெண்டே தெரியாது, இன்னொருத்தங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்னு கூட தெரியாது, இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு மாதிரி தான் தோணும். வெல், இதே மாதிரி தான் நீங்க இன்னொருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட அவங்களுக்குமே இந்த மாதிரி தோணும். இவனுக்கு டீசென்ட் அப்படின்றாலே என்னன்னு தெரியாது, நான் பேசும்போது இடையில குறுக்க பேசிக்கிட்டு இருக்கான், என்னோட கதைக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான், அவனோட விஷயத்த மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களையுமே அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அடுத்தவங்க கிட்ட ஒரு வெல் பீயிங்கா ஒரு டீசென்டான பர்சனா பிஹேவ் பண்ணும்போது அவங்களுக்குமே உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் அண்ட் உங்களை பார்க்கறதுக்கே ஒரு டீசென்டான பையப்பா அவன் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுல தோணும். ஸோ ஒரு டீசென்டான பர்சன் அப்படின்னா எந்த மாதிரி இருப்பாங்க, எந்த மாதிரி நாம நடந்துக்கிட்டா நம்மள டீசென்டான பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்பர் 1, லிசனிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னதான் மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டா ஒரு மிகப்பெரிய நாலேஜ் அவுட் பர்சனா இருந்தாலுமே இன்னொருத்தங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேளுங்க. பிகாஸ் ஒரு பர்சன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயத்தை நீங்க சொல்ல விடாம தடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நீங்க எப்பயுமே கிராஸ் டாக் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட்ல பதிஞ்சிடும். அதே நேரத்தில் அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது என்னடா இவன் நான் சொல்ல வந்த விஷயத்தை கேட்காம அவன் பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ ஃபர்ஸ்ட், நீங்கள் என்னதான் பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருந்தாலுமே மற்றவங்க என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு தடவை திங்க் பண்ணுங்க அண்ட் அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்க ஆரம்பிங்க. நம்பர் 2, ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப் டிசிஷன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்தவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிட மாட்டாங்களா, அடுத்தவங்க நம்மளோட வேலையை செய்து தர மாட்டாங்களா அப்படின்னு இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் இருக்கும். பட் நீங்களாம் உங்களோட வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சு அதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு அதை எப்படி ஈஸியாக முடிக்கலாம் அண்ட் அந்த வேலையை எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு நீங்களே பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ மற்றவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக இருக்கானே, யார்கிட்டையுமே பெருசாக ஹெல்ப் கேட்கல, அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான், தெரியாத விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட கேட்குறான் அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப டீசெண்டான ஒரு பர்சனாக மற்றவங்க முன்னாடி தெரிய ஆரம்பிப்பீங்க. அண்ட் அதே நேரத்தில் இன்னொருத்தவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இருப்பாங்க, ரொம்ப குரூஷியலான டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட உங்களோட வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பா உங்க மேல அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்காது, ஒரு ஆக்வர்டான ஃபீல் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். பட் அதே நேரத்தில் நீங்களே உங்களோட வேலையை பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு விஷயம் தோணும், இவங்க தங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கான், அவனோட வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு இருக்கான், ரொம்ப டீசென்டான பையன், ரொம்ப அமைதியான பையன் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிங்க, உங்களோட மொத்த டிசிஷனுமே உங்களோட டிசிஷனா இருக்க பாருங்க. ஸோ இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்டு மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சொல்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் உங்களை வேற இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே இவனுக்கு சொந்தமா மூலியே இல்லையோ, மற்றவங்க சொல்றத மட்டுமே செய்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு தடவையாவது யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு யோசனைக்கு இடம் கொடுத்துறாதீங்க, நீங்க உங்களோட முடிவுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க. நம்பர் 3, ஒரு டீசென்டான பர்சன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் இருந்தே ஆகணும், அதுதான் மற்றவங்களை என்கரேஜ் பண்றது. ஸோ நாம என்னதான் நம்ம பெரிய ஒரு டேலண்டான பர்சனா இருந்தாலும் இல்ல மற்றவங்க நம்மளோட ரொம்ப அதிக டேலண்டோட முன்னேறி போய்கிட்டு இருந்தாலுமே அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அவங்க நம்மளோட முன்னேறிடுவாங்க, அவங்க நம்மளோட அதிகமான பணக்காரர் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்பயுமே டீக்ரேட் பண்ணி அவங்கள எப்பயுமே டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட மனசுல இல்ல அப்படின்னாலுமே உங்களை வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நீங்க ரொம்ப சீப்பான ஒரு பர்சனா இருப்பீங்க, ஒரு இரிட்டேட்டிங் பர்சனா தான் இருப்பீங்க. பிகாஸ் உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அண்ட் அவங்க ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்கறாங்க இல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள ஹெல்ப் பண்ணணும், அதே நேரத்தில் என்கரேஜ் பண்ணி விடுறது தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹியூமனோட நேச்சரா இருக்கணும். அதே நேரத்தில் அவங்கள எப்படியாச்சும் கீழே இழுத்து விட்டுட்டு நாம மட்டுமே மேல போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை மத்தவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க அண்ட் அந்த இடத்துல நீங்க ஒரு டீசென்டான பர்சனாவே தெரிய மாட்டீங்க. ஸோ ஒரு டீசென்டான பர்சனா தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அவங்க உங்களை விட முன்னுக்கு போயிட்டாங்க அப்படின்னாலுமே ஓகே, இல்ல உங்களை விட மிகப்பெரிய பணக்காரனா மாற போறாங்க அப்படின்னாலும் கூட ஓகே, பட் அவங்கள எப்பயுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் அப்படின்றத கம்ப்ளீட்டா கொடுங்க, உங்களுக்குமே அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4, பர்சனலா இந்த ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ஒரு விஷயத்தை நீங்களுமே ட்ரை பண்ணுங்க, அதாவது கோவம். நம்ம எல்லாத்துக்குமே இந்த கோவம் அப்படின்றது அடிக்கடி வரும், அதுலயும் ஒரு சில பேருக்கு குறிப்பா அதிகமாவே கோவம் வரும். ஸோ என்ன மாதிரி பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அதிகமா கோவம் வரும். ஸோ நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணாலுமே அடிக்கடி கோவப்பட்டுருவோம், அடுத்தவங்களை அதிகமா பேசிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் ரொம்ப அவசரப்பட்டோமோ அப்படின்னு. ஸோ இந்த ஒரு தப்பை நீங்க
பண்ணிடாதீங்க. நானுமே கம்மி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம கோவப்பட்டு பேசக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுமே மத்தவங்கள கண்டிப்பா ஹர்ட் பண்ணும். சோ அந்த விஷயத்தை நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நாம நார்மல் ஆக்கிடுவோம். பட் நம்ம ஆப்போசிட்ல அந்த பேச்சை வாங்கக்கூடிய பர்சன்ஸ் கண்டிப்பா நார்மல் ஆக மாட்டாங்க. ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுவாங்க. சோ அதுக்கப்புறமா உங்களோட மைண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டீசென்ட் இல்லாத பர்சனா மாறிடுவீங்க. அண்ட் உங்க மேல பெருசா இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயுமே கோவப்படுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து தனிமையா போறதுக்கு ஆரம்பிங்க. இல்ல அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டுபிடிங்க. சோ நான் பர்சனலா என்ன விஷயம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப தனிமையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது சாங்ஸ் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சோ இந்த ரெண்டு விஷயமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 5, பில்ட் அ ஹியூமர் சென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான மனுஷனா இருந்தாலுமே சரி, இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு பர்சனா இருந்தாலுமே சரி, உங்ககிட்ட ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாவும் ஒரு டீசென்டான பர்சனாவும் இருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எப்பயுமே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனா, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எப்பயுமே ஒரு ரெண்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது விஷயம் தோணுமா? இவங்கிட்ட எல்லாம் யாரா பேசுறது, எப்ப பார்த்தாலுமே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கான், பெருசா யார்கிட்டயுமே பேசக்கூட மாட்டான் அப்படின்னு இவனுக்கு டீசென்டே தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பட் அதே மாதிரி இன்னொரு பர்சன் எப்பயுமே ரூல்ஸ் அப்படின்றது பெருசா இருக்காது. அவங்க பெருசா எந்த விஷயத்திலுமே பெர்ஃபெக்ட்டாவே இருக்க மாட்டாங்க. பட் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பார்க்கும்போது இவங்கிட்ட பேசினா நம்மளுக்கு டைம் போறதே தெரியாது. ரொம்ப என்ஜாயபிள் பர்சனா இருக்கான், ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹியூமனா இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும். சோ நீங்களுமே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான பர்சனா இருக்கலாம், ரொம்ப அதிகமா கோவப்படக்கூடிய பர்சனா இருக்கலாம். பட் இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படின்றதையுமே அதிகமா வளர்த்துக்க ஆரம்பிங்க. சோ உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க சிரிக்க வச்சீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். சோ மத்தவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு டீசென்டான பர்சனா, ஒரு பெர்ஃபெக்ட்டான மனுஷன் மாதிரி தோணும். சோ இந்த ஒரு விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஹியூமர் சென்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன இந்த 5 டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.